hello to வணக்கம். Welcome to Sanya Samayal. Today vlog இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம் வாங்க. பச்சரிசி வந்து 2 ஆளாக்கு, துருவின தேங்காய் வந்து 1 கப்பு, வெந்தயம் வந்து 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஸோ வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதில் வந்து நான் 2 ஆளுக்கு வந்து பச்சரிசி வந்து எடுத்து வந்து ஊற வைக்க போகிறேன். அதோட வெந்தயமும் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து ஊற வைக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், ஊற வச்சுருக்க ஒரு 3 மணி நேரம்லேருந்து 4 மணி நேரம் ஊறணும். ஊறினதுக்கப்புறம் நான் கழுவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அதாவது 2 டம்ளருக்கு அரை மூடி தேங்காய் 1 கப்பு. இதை நம்ம ஃபஸ்ட்டு வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். சும்மா ஃபஸ்ட்டு தேங்காய் வந்து 2 சுற்று விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் வந்து ஒரு பாதி மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் போதும். இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணலாம். அதோட தேவையான அளவு உப்பு. நல்லா வந்து நம்ம மாவு வந்து நல்லா மசிச்சுக்கணும். அதாவது தோசை மாவு மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் மார்னிங் வந்து தோசை ஆப்பம் வந்து ஊற்ற போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து முன்னாடி நாள் ஈவினிங்கே நீங்கள் அரைச்சி வச்சுக்கணும். பாருங்கள், நல்லா பொங்கிடுச்சு. கொஞ்சோண்டு ஆப்ப சோடா வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஆப்ப சட்டி வந்து நான் வச்சுருக்கேன். இது சூடு ஏறினதுக்கப்புறம் ஊற்றலாம். 1 கரண்டி ஊற்றினா போதும். ஸோ இப்போ அப்படியே ரொட்டேட் பண்ணி விட்டு ரவுண்ட் ஷேப்பில் இது பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். எண்ணெய்லாம் ஊற்ற தேவையில்ல, நான்ஸ்டிக்குங்கிறதுனால ஒரு 3 to 4 மினிட்ஸில் வந்து நமக்கு வந்து வெந்துடும். ஸோ அப்படி இப்படி நம்ம தட்டில் போட்டாலே அதுவே வந்துடும், கீழே அது தட்டில் விழுந்துடும். ஸோ இங்கே பாருங்கள், அது அழகாக வந்துருச்சு, ரெடி ஆகிடுச்சு. நம்ம இன்னொரு இதை ஊற்றிக்கலாம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ நீங்களும் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு வந்து தேங்காய் பால் நான் வந்துட்டு ஆப்பத்துக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.